Hi, this is Madras Toppers. இன்னைக்கு 11th standard physics midterm portionsக்கான important 5 marks and 10 marks என்னன்னு பார்க்க போகிறோம். இங்கே வந்து previous 5 yearsல என்னென்ன questions வந்து midtermல 5 marks and 10 marks என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கலெக்ஷன் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே உங்களால் ப்ராப்பராக வந்து 10 marks and 5 marks வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் 10 marks என்னென்னு பார்க்கலாம். மிட்டர்முக்கு ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் while ரைட்டிங் எஸ்ஐ யூனிட் எழுதுகிறப்ப அதுக்கு ரூல்ஸ் என்ன கன்வென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத 10 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் வி மஸ்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமை ஸ்டேட் பண்ணி அதை ப்ரூவும் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒரு 10 மார்க்கு. மூணாவது என்ன 10 மார்க் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபெடல் ஆக்சலரேஷன்னா என்ன, அதை எப்படி அப்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் when these vectors are inclined at angle theta. இதை எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா parallelogram laws of vectors வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ஆஃப் அ பாடி when revolving in a vertical cycle. ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா parallelogram ரா, அப்புறம் ட்ரையாங்கிள் லா, அப்புறம் லாமிஸ் தியரம், இது மூணும் எக்ஸ்பெரிமெண்டலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட 10 மார்க் கொஷின்ஸ் இதான். ஸோ அதை நோட் பண்ணி இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே உங்களால் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 5 மார்க்ஸ் வந்து எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 5 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் சென்ட்ரிபெடல் ஆக்சலரேஷனோட எக்ஸ்பிரஷனை மட்டும் 5 மார்க்ஸுக்கு எப்படி எழுதணுமோ அந்த அளவுக்கு எழுதணும். அப்புறம் கண்டிஷன் ஃபார் ஸ்கிட்டிங் என்ன, நியூட்டன்ஸ் தேர்ட் லா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் ஃபார் லைட் என்னன்னு சொல்லி தனியாக எழுதணும், டைமுக்கும் எழுதணும், எலக்ட்ரிசிட்டிக்கும் எழுதணும். அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும். முதல்ல டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு, எத்தனை டைப்ஸ் இருக்குன்றதை எழுதிட்டு அதை வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் செகண்ட். ஸோ இதான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்க 5 மார்க் கொஷின்ஸ் அண்ட் 10 மார்க்ஸ் கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ இதை நோட் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வர வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மிட் டர்ம் போர்ஷனுக்கான 2 மார்க்ஸ் வித் ஆன்சர்ஸோடு வரும். அண்ட் கம்பல்சரி சம் இருக்குல்ல 5 மார்க்கில், ஸோ அந்த கம்பல்சரி சம் வித் ஆன்சரோடு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ மெட்ராஸ் டாப்பர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.